ஹாய், இன்றைக்கி பேபி ஷவர் எலிமெண்ட்ஸோட பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மோஸ்ட்லி பேபிஸ் ட்ரா பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அதோட தொட்டில். ஓகே, ஸோ ஹரிசாண்டல் லைன் போட்டுக்கோங்க, 2 லைன். ஓகே, ஸோ இங்கேருந்து வெர்டிக்கல் லைன், ரெண்டுமே சேமாக இருக்கிற மாதிரி. ஓகேவா? 1 minute. ஓகே, ஸோ இப்போது இந்த இடத்துல ஒரு கர்வ் இந்த மாதிரி, அண்ட் இங்கே ஒரு கர்வ். இதை அப்படியே வந்து ஜாயின் பண்ணணும். இந்த கோன் சரியில்லை. ஓகே, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு தென் ஜஸ்ட் ஒரு டிசைனுக்காக ஓகே, ஸோ ஜஸ்ட் டிசைனுக்காக லைனாக போட்டுக்கிறோம். ஓகேவா? உங்களுக்கு நீங்கள் போடுற கோன் சரியில்லைன்னா உடனே மாற்றிடுங்க, இல்லை டிசைனே சொதப்பி விட்டுரும். ஸோ நான் இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு டிசைன் போட்டுட்டு கீழே வந்து ஸ்டாண்ட். ஓகே, ஸோ அதுக்கு 2 குட்டி வெர்டிக்கல் லைன்ஸ். ஓகேவா? மாதிரி போட்டுட்டு தென் இங்கேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன் அண்ட் இப்படி கர்வ். ஓகே, லைட்டாக இந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்த லைனை இதில் ஜாயின் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இங்கே ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு திலகம் ஷேப். இங்கே ஸ்க்ரில். ஓகே, ஸோ இது பார்க்க ரொம்ப ப்ளைனாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் அதனால் இப்படியும் போட்டுக்கிறேன். ஓகே, தென் ஃபில் பண்ணிடலாம். இந்த ஒழுங்காக வரலன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கோனெல்லாம் ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணிக்குவோம். பண்ணவே வர மாட்டேங்குது. ஸோ இது வந்து ஒரு தொட்டில் டிசைன். ஓகே, ஸோ செகண்ட் ஒன் சேம் தொட்டில் தான், பட் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து சேம் ஹரிசாண்டல் லைன் கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கோங்க. ஓகே, தென் அதுக்கு கீழே ஒரு குட்டி வெர்டிக்கல் லைன் மட்டும் போட்டுக்கோங்க. இங்கே திரும்பவும் ஹரிசாண்டல் லைன்.
ஓகே, அதுக்கு கீழே இன்னொரு ஹரிசாண்டல் லைன், திரும்பவும் ஒரு லைன். ஓகே, இதை இப்போது டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு கீழே இந்த மாதிரி ஹம்ப் போட்டுக்கோங்க. ஓகே, இங்கேருந்து ஒரு க்ராஸ் லைன் இந்த மாதிரி க்ராஸாக. ஓகே, இப்போது அந்த தொட்டில் எவ்வளோ வரணும் அப்படின்றத நீங்கள் தான் வந்து சைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த தொட்டில் வந்து எனக்கு இவ்வளோ தூரம் வந்தால் ஓகே அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ எனக்கு இங்கே வரைக்கும் ஒரு ஆல்ரெடி நம்ம வெர்டிக்கல் லைன் போட்டிருக்கோமா, திரும்ப கொண்டு வந்து இப்படி ஆர்க் மாதிரி. ஓகே, ஒரு பெண்டு, அந்த பெண்டை கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சர்க்கிள். ஓகே, ஸோ அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இன்னொரு சர்க்கிள். ஓகே, ஸோ இங்கே இருக்கிற லைனை இப்படி கொண்டு வந்து இப்படி ஜாயின் பண்ணு, இங்கே இருக்கிற லைனை இப்படி ஜாயின் பண்ணு. இது கொஞ்சமே இப்படி வெளியே வந்து வரணும். ஓகே, இந்த இடத்துல ஜாயின் பண்ணுற மாதிரி இப்படி வந்திருக்கணும். இங்கே ஒரு குட்டி கர்வ். ஓகே, ஸோ இப்போ உள்ள ஒரு சர்க்கிள், இதுக்குள்ள ஒரு சர்க்கிள். அண்ட் இப்போது இந்த தொட்டில் வந்து நம்ம டெக்கரேட் பண்ணணும். ஓகே, ஸோ ஜஸ்ட் திரும்பவும் ஒரு 2 லைன்ஸ். ஹம்பு போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே அந்த குண்டாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ இதுக்கு கீழே ஸ்ப்ரில். ஓகே, இந்த மாதிரி போட்டுட்டு இப்போது இதுக்கு கீழே ஜஸ்ட் ஒரு ஆர்க். ஓகே, இங்கேயும் ஆர்க்குக்கு கீழே இருக்கிற இடத்த எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். சேம் ப்ளைனாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் ஜஸ்ட் டாட் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இங்கேருந்து ஒரு குட்டி இந்த மாதிரி ஒரு பெண்ட் லைன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லைன் இதை விட கொஞ்சம் பெருசு. நெக்ஸ்ட்டு இதை விட கொஞ்சம் பெருசு. நெக்ஸ்ட் இதே மாதிரி 6 கிட்ட போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த கிளாத் அது இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக இருக்கும். இங்கேருந்து சும்மா ஒரு ரோப் மாதிரி கொடுத்துட்டு இங்கே நம்ம பலூன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி பலூன் எப்படி போடணுன்னு பார்த்துருக்கோம். இப்போ இந்த பலூனில் நீங்கள் வந்து பேபி அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். அந்த மாதிரி. ஓகே, ஸோ இது வந்து செகண்ட் டிசைன். தேர்ட் ஒன், ஓகே, இப்போ ஒரு பேபி வந்து குப்புறப்படுத்திருக்க மாதிரி ஒன்று வரைய போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி மேலே பார்த்த மாதிரி ஒரு டயக்னலாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் பேபி ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஓகே, அப்படி பார்த்துட்டு திரும்ப அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு டயக்னல் லைன். இந்த 2 லைனையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்க். இதுதான் குழந்தையோட ஹெட்டாக இருக்க போது. ஸோ நீங்கள் பார்த்து நீட்டாக போட்டோம். ஓகே, தென் இங்கேருந்து
ஒரு க்ராஸ் லைன். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடலாம். ஓகேவா? தென் இப்போ இங்கேருந்து குப்புறப்படுத்திருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ கீழே லைட்டாக பெண்டு கொடுத்து அப்படியே மேலே கொண்டு போய் குழந்தையோட பம். ஸோ அது கொஞ்சம் பெண்டு கொஞ்சம் பெருசாக வர்ற மாதிரி. ஓகே, இந்த மாதிரி வந்து ஸ்டாப் பண்ணணும். இங்கேருந்து ஒரு பெண்ட் எடுக்கணும், அதாவது இந்த எண்டு. ஓகே, இங்கேருந்து இப்படி எடுத்து இங்கேருந்து ஒரு பெண்ட் எடுத்து இப்படி கொண்டு போய், ஓகே. ஸோ இப்போது இப்படி ஒரு பெண்டு கொண்டு போய் ஒரு ஆர்க் அது இங்கே ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இங்கேருந்து ஓகே சென்டர் அந்த இடத்துல இருந்து ஒரு லைன், அந்த லைன் இப்படி போகணும், இங்கே போன மாதிரி இந்த பக்கம் போகணும். அதை கொண்டு போயிட்டு இப்போது இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிவிட்டு இதோட கீழே இப்படி ஒரு பெண்டு கொடுத்து இப்படி ஃபேஸ் கிட்ட ஒரு லைன் கொண்டு போய் இப்படி ஜாயின் பண்ணணும். அதாவது குழந்தை கையை வந்து இப்படி மடித்து வச்சுட்டு படுத்துருக்க மாதிரி. ஓகேவா? ஸோ இங்கே ஒரு ஆர்க் ரொம்ப பெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இது மட்டும் நீங்கள் உங்களுக்கு கையில் போடும் போதே தெரியும் ரொம்ப பெண்டாக இருக்கா இல்லை எப்படின்னு சொல்லிவிட்டு. அதை பார்த்துட்டு நீங்கள் அப்போவே அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு குட்டி ஹேர், அதுக்கு இங்கேருந்து ஒரு ஆர்க்கு, இங்கேருந்து ஒரு சி போட்டுட்டு அப்படியே கீழே கொண்டு வந்து இப்படி ஜாயின். தென் ஐக்கு இப்படி ஒரு கர்வ், இப்படி ஒரு கர்வ், அண்ட் வாய்க்கு கொஞ்சம் பெருசு. ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம ஹெட்டுக்கு கொஞ்சம் குட்டியாக கொடுத்துட்டு பின்னாடி வந்து பெருசாக கொடுத்துட்டோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே ஒரே சைஸில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் அழகாக வந்துடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு காது, ஜஸ்ட் ஒரு சி, அதுக்குள்ளே ஒரு குட்டி சி, அதே மாதிரி இந்த பக்கம். ஓகே, ஸோ அவ்வளோதான். ரொம்ப ப்ளைனாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஆல்ரெடி ஷேடிங்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி ஷேட் பண்ணி விட்டுருங்க. சம்டைம்ஸ் ரொம்ப ப்ளைனாக இருந்துச்சுன்னா ஷேடிங் பண்ணி விட்டுருவேன். ஓகே, ஓகே. ஸோ தேர்ட் டிசைன் இது. ஃபோர்த், ஸோ ஃபோர்த் ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டுக்கோங்க. இங்கேருந்து ஒரு பாப்பா ஹாய் சொல்கிற மாதிரி. ஸோ இங்கேருந்து ஒரு க்ராஸ் லைன். ஓகே, அங்கேருந்து இப்படி ஒரு பெண்டு, இங்கே வந்து திரும்பவும் இப்படி க்ராஸ் லைன் வந்து இப்படி ஜாயின் பண்ணும். ஓகே, ஸோ தென் இங்கேருந்து ஒரு க்ராஸ். ஓகே, இங்கேருந்து ஒரு க்ராஸ், இங்கே ஒரு குட்டி க்ராஸ், இது ஹேர். தென் இங்கே ஒரு ஐப்ரோ குட்டியாக, அண்ட் ஐஸ்க்கு திரும்பவும் ஐப்ரோ மாதிரியே போட்டுட்டு, ஓகே, ஜஸ்ட் இங்கே ஒரு முட்டை. அந்த ஐப்ரோவில் பாதி பாதி லைன்ஸ் இருக்கணும் எண்டில். ஓகேவா? இப்போது உள்ள டாட். ஓகே, தென் நோஸ்க்கு ஜஸ்ட்டு சி போட்டுட்டு டாட் வச்சுக்கோங்க. அப்புறம்
வாய்க்கு இந்த மாதிரி 2 கர்வ் போட்டுட்டு மேலே ஜஸ்ட் ஒரு லைன். அந்த லைன் போட்டால் தான் சிரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை ஃபில் பண்ணி விட்டுருங்க. ஓகே, ஸோ தென் இயர்ஸ். ஓகே, தென் இங்கேருந்து ஒரு ஆர்க் அண்ட் இங்கேருந்து இப்படி போய் இங்கேருந்து ஒரு ஆர்க். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாது, பட் பார்த்து போட்டிங்கன்னா நீங்கள் பக்காவாக போட்டுருவீங்க. ஓகே, இங்கேருந்து ஒரு பெண்டு, இங்கேருந்து மேலே 1 2 3 and 4 உள்ள ஒரு ஜஸ்ட் ஒரு லைன். அண்ட் இங்கே இப்படி ஒரு ஜஸ்ட் ஒரு லைன் போட்டுட்டு அங்கேருந்து 1 2 3 and 4. ஓகே, குழந்தை கை வச்சிருக்க மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஃபில் கூட பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி லைட்டாக அங்கங்கே ஷேட் பண்ணி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இது வந்து 4th டிசைன். ஸோ நெக்ஸ்ட்டு முக்கியமானது நம்மளுக்கு சில வேர்ட்ஸ் வந்து எழுத வேண்டியது இருக்கும். ஸோ அதை வந்து இப்போது நான் வந்து எனக்கு கர்சிவ் லெட்டர் அவ்வளோவா வராதுன்றனால நான் வந்து நார்மல் கேபிட்டல் லெட்டர் ஆர் ஸ்மால் லெட்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பேன். இன்கேஸ் உங்களுக்கு எழுதுறதுக்கு சூப்பராக வரும்னா நீங்கள் நான் சொல்கிற வேர்ட்ஸை மட்டும் உங்களோட ஸ்டைலுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் ஒன் வந்து வெல்கம் பேபி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கோன் போடும்போது எந்தெந்த இடத்துல எதை நம்ம அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம விஷ். ஓகே, ஸோ இந்த மாதிரி திரும்பவும் சொல்கிறேன், நான் எனக்கு தெரிஞ்ச லெட்டர்ஸில் நான் எழுதுகிறேன். உங்களுக்கு இதை விட நல்லா வரும்னா தயவு செஞ்சு நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். ஓகே, இல்லை இதையே கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். வெல்கம் okay, so first one welcome baby, second one mom to be dad, mom to be dad, to be loading. Okay, so third one, it is boy or girl. ஓகே, ஸோ இந்த டாட்லாம் வைக்கிற இடத்துல நம்ம ஹார்டின் படித்தோம், அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோர்த் பேபி on the way. Okay,
ஸோ நெக்ஸ்ட்டு வெல்கம் டு தி, நான் ஜஸ்ட் இதை பெனில் கூட உங்களுக்கு எழுதியிருக்கலாம், பட் இது எழுதணுன்றதுக்காக நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபைனலாக கம்மிங் சூன். இதை தவிர்த்து உங்களுக்கு சில லெட்டர்ஸ் தெரிஞ்சதுன்னா அதை கூட எழுதுங்க. ஓகே, கம்மிங் சூன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் அவ்வளோதான். இதை தவிர்த்து நெட்டில் இருந்து சம் பேபி இமேஜஸ் எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நான் ஒன்று மட்டும் ட்ரை பண்ணுறேன், இன்றைக்கே வருமானு தெரியலையே. இது வந்து மூன். ஓகே, ஸோ மூணில் ஒரு பேபி படுத்திருக்க மாதிரி. பேபி வந்து தொப்பி போட்டு. ஸோ ஹேருக்கு ஜிக்ஸாக்காக போட்டு அதை ஃபில் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ தொப்பியை அதை கொஞ்சம் டிசைனுக்காக லைன் லைனாக போட்டுக்கிறேன். அண்ட் இங்கேருந்து இந்த மாதிரி ஒரு ஃபேஸ்க்காக ஒரு ஷேப் கொடுத்துட்டு, குழந்தை தூங்குது இல்லையா, ஸோ மாதிரி போட்டுட்டு அதோட கை வந்து இப்படி, குழந்தை கை இப்படி கீழே தொங்க விட்டுருக்க மாதிரி. இன்னொரு கையை வந்து இந்த மாதிரி ஓகே, ஸோ இந்த மாதிரி 3 ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போ 3ல் ஒரு பேபி படுத்திருக்க மாதிரி. ஓகே, ஸோ இந்த பேபி ஸ்லீப்பிங்கில் இருக்குது, அதுக்கு ஜஸ்ட் இசட் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி 1 2 3 4 and 5 அண்ட் டெக்ஸ்ட் ஒரு 6 பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இதை போட்டுட்டு எனக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் சென்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொன்றும் நான் வந்து இந்த கிளாஸில் ஆட் பண்ணலாம், இந்த சிலபஸில் ஆட் பண்ணலான் இருக்கேன். அது வந்து என்கேஜ்மெண்ட் தீம். ஸோ என்கேஜ்மெண்ட் தீம் வந்து நான் இதுக்கு முன்னாடி எடுத்திருக்கேன், பட் இன்னும் சிலதெல்லாம் நான் வந்து டீப்பாக எடுக்கலை. ஓகே, ஸோ அது வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, பாய்.